ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதியான குருவுக்கு சுக்கிரன் பகை கொண்டவர், 3 மற்றும் 8க்குரியவர். ஆனால் இங்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருவது யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். சுக்கிரன் 5க்கு வரும்பொழுது ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது விருச்சிக ராசியிலே வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் சுக்கிரனுடைய யோக பலன்கள் தடைப்படும். 9இல் அமர்கின்ற கிரகம் வேதகனாக செயல்பட்டு சுப பலன்களை தடை செய்வார். ஆனால் விருச்சிக ராசியிலே எந்த ஒரு கிரகமும் இருக்காது இந்த 37 நாளில், சந்திரனை தவிர்த்து. அப்போ சுக்கிரனுடைய யோக பலன்கள் நன்மையாக இருக்கும். 5ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம். லட்சுமி அதிதேவதையாக கொண்டவர் சுக்கிர பகவான். அப்படி பார்க்கும்பொழுது 5இல் இருக்கும்போது அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், மனதிலே தெளிவை கொடுப்பார். 2லே குரு இருக்கிறார். 7 சனி நடக்குது, ஆனால் வக்ரம் பெறுவார். ஆக இப்போ இந்த 37 நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், தனலாபம் மற்றும் பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்க்கின்ற உதவிகள் மிக எளிதாக கிடைக்கும், விரைவாக கிடைக்கும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். 2ல் ராகு, 8ல் கேது. 2ல் ராகு இருக்கும்போது குரு சேர்ந்துட்டார். ஆகையால் குரு ராகுவால் எந்த பாதிப்பும் இல்லை. ராகுவால் எந்த பாதிப்பும் இல்லை. 8ல் கேது. 7ல் கேதுக்கும் 7ல் எதனா ஒரு கிரகம் இருக்கும். 7ல் எதுவும் இப்போ இந்த 37 நாளில் இல்லை. கணபதி வழிபாடு தினந்தோறும் செய்யுங்கள். துறை ரீதியாக பார்க்கும்போது தொழில் வியாபாரம் 5ல் அமர்ந்திருக்கின்ற சுக்கிர பகவானால் தனலாபம் மிக விரைவாக இருக்கும். லட்சுமி கடாட்சியம் இருக்கும். பாக்கிய யோகம் இருக்கும். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். தனக்காரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் இடம் தனஸ்தானம். எனவே மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 37 நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில். ஆகையால் பணப்புழக்கம் நன்றாக இருப்பினால் நல்ல முதலீடுகள் செய்வீர்கள். இப்போ 12ல் சனி இருக்கார் வரையஸ்தானத்தில். ஆகையால் பண வரவு வந்ததுன்னா, பணம் நன்றாக வரவு, லாபங்கள் நன்றாக வந்தால் அதை ஏதாவது சுப முதலீடுகளாக செய்து விட்டுங்கள். ஏன் 12ல் சனி விரயத்தை கொடுக்கக்கூடியவர், அசுப விரயத்தை கொடுத்துருவார். பணம் இருக்குன்னா, பணம் வச்சிருக்கியாப்பா அப்படின்ட்டு ஒரு அசுப விரயத்தை கொடுத்துருவார் சனி பகவான். அவர் ரொம்ப மந்தக்காரகன். ஆனால் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருவார், அடிக்கணும்னு நினச்சா அடிப்பார், எடுக்கணும்னு நினச்சா எடுப்பார். எனவே பண வரவு நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்திற்கு அது ஒரு தொழில் முதலீடுகள், தொழிலில் உங்களுக்கு தேவையான பொருட்கள், உபகரணங்கள் வாங்குறது, மிஷின் வாங்குறா, இவங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முதலீடுகள், நல்ல ஒரு வியாபாரத்தை தொழில், உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுறது, நல்லா ஒரு டெக்கரேட் பண்ணுறது, அப்படி செலவு கழிச்சிங்க. இது நல்லது. மற்றபடி பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மீனராசியில் பிறந்த உத்தியோகத்திற்கும் நண்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உழைப்பு கொஞ்சம் கொடுப்பீங்க. பணம் இருக்க சனி கொடுக்க வைப்பார், அவர் கொடுக்க வைப்பார். அனுமன் சாலிசாவை கேளுங்கள், காகபதினை வணங்கி வாருங்கள். முடிந்தால் சிவாலயம் சனிக்கிழமை தோறும் செல்லுங்கள். எண்ணெய் ஸ்தானம் செய்யுங்கள், நல்லெண்ணெய் ஸ்தானம். இவற்றெல்லாம் சனிக்கு ஃப்ரீது, அவருக்கு பிடிக்கும் தான். ஏழைங்களுக்கு ஒருவரெல்லாம் பிடிக்கும். 5ல் சுக்கிர பயிற்சி பலன் தான் இது. 5ல் சுக்கிரன் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம். ஜூன் 15 வரைக்கும் சூரியன் 3ல் இருக்கிறது நல்லது. எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மீனராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன். முதல்ல திருமணமான பெண்கள். 2லே குரு, ராகுவால் பாதிப்பில்லை. 5லே சுக்கிரன், 7ல் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் தூக்கம் இருக்காது, மனசில் நான் ஒரு அழுத்தம் வந்துட்டு இருக்கோம். சனியுடைய வழிபாடு நான் சொல்லியிருக்கேன். ஆகையால் அதை செய்து வாருங்கள். முன்னோர்களை நினைங்கள், பித்ருக்களை நினைங்கள், குலதெய்வத்தை நினைங்கள். அவற்றை செய்வதன் மூலம் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை. இந்த குரு 2ல் இருக்கிறனால ராகுவால் எந்த பிரச்சனையும் இல்லை. கணவன் மனை உறவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இந்த காலகட்டம் மகிழ்ச்சி இருக்குது வீட்டில். மற்றபடி குழந்தைகளாலும் சந்தோஷம், மகிழ்ச்சி. 5ல் சுக்கிரன் இருக்கிறதுனால குழந்தைக்கு புத்திரஸ்தானம் இல்லையா, அதனால் அந்த இடத்துல அது குழந்தைகளாலும் மகிழ்ச்சி. திருமணமாகாத பெண்கள், குரு பலம் இருக்கின்றது. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார், பாதகம் இல்லை. ஆகையால் திருமண முயற்சியை தூரிதப்படுத்தலாம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. சுக்கிரன் 5ல் இருக்கும், 9ல் கிரகம் இல்லை. இந்த நேரம் நல்ல காலம். அதனால் திருமண முயற்சியை அதிக வேகப்படுத்துங்க. அது வீட்டில் அவங்க பெரியவர்கள் பார்ப்பாங்க. அவங்க குழந்தையோட மீன ராசியில் பெண்கள் இருந்தால், திருமண வயதில் இருந்தால் நிச்சயம் இதை பார்க்குறவங்க அதற்குரிய முயற்சி எடுப்பாங்க. இவை தேவைப்பட்டால் எங்களுடைய மேட்ரிமோனி சென்டர் தான் பாரத் மேட்ச் பாயிண்ட். அவற்றில் பதிவு செய்து திருமண முயற்சியில் எடுக்கலாம். அவர்களுக்குரிய நல்ல வரங்களை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். இவை உங்களுக்கு இந்த பெக்குற பயிற்சி நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அடுத்தபடியாக மீனராசியில் சேர்ந்த கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள். மீனராசிக்கும் கலைத்துறைக்கும் அப்படி ஒன்று நெருங்கிய தொடர்பு இல்லை. இருந்தாலும் சுக்கிரன் இப்போ சாதகமாக வருகிறார். சுக்கிரன் கலைக்காரன், நல்ல சாதகமாக வருகிறார். திடீர் வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்க்கின்ற வாய்ப்புகள், பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. எனவே கலைத்துறையிலே உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற நல்ல செய்தி வரப்போகிறது. இந்த சுக்கிர பயிற்சி 30 நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமே. படைப்புகளை வெளியிட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய யோகமான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கும். மகிழ்ச்சியை தரக்கூடிய, பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய, பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகள் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக மீனராசியில் பிறந்த அரசியல் துறையை சேர்ந்த நண்பர்கள். அரசியலுக்கும் மீனராசிக்கும் அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லை. 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான். இருந்தாலும் லக்னம் சாதகமாக இருந்தால் அரசியலையும் இருப்பீங்க.
இப்போது சூரியன் சுக்கிரன் இவெல்லாம் சாதகமாக இருக்கிறார்கள். சூரியன் சுக்கிரன் எல்லாம் சாதகமாக இருக்கால் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இருக்கும். பதவியிலலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிர்பார்க்கின்ற பதவி வருமா? நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி எடுங்க. அதில் வந்து வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆதரவுகள், பெரிய தலைவர்களுடைய ஆதரவு, அவற்றின் மூலம் பதவி இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அரசியல் வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல்னாலே ஒரு போராட்டம், எதிர்நீச்சல் இவைதான். இருந்தாலும் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும். இறுதியாக மீனராசியில் பிறந்த மாணவ கண்மணிகள். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை குரு பலமாக இருக்கிறார், சுக்கிரன் பலமாக இருக்கிறார், மனம் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மகனம் வந்து சிந்தனை தெளிவு இருப்பதா, சிந்தனை சிதறல்கள், கவன சிதறல் இருக்காது. கல்வியிலே நாட்டம் இருக்கும். இதில் முக்கியம் இப்போ ரிசல்ட்லாம் வந்துருச்சு. புதிய கல்லூரிக்கு இடம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, அதே போல் புதிய வகுப்புகள் போவீங்க. +2 போவாங்க. 10th ரிசல்ட் வந்துருச்சு. +2 ரிசல்ட்டு வந்துருச்சு. காலேஜுக்கு போகிற நாளும் அதுக்கு விருப்ப மனுலாம் போட்டிருப்பீங்க, விண்ணப்ப மனு போட்டிருப்பீங்க. ஆகையால் கல்லூரியிலே நல்ல இடம் கிடைக்கும். பள்ளியிலே நல்ல ஆசிரியர்கள் அமைவார்கள். எனவே மாணவ கண்மணிகளுக்கு இந்த 37 நாட்கள் ஒரு மகிழ்ச்சியான நாட்கள். இவை உங்களுக்கு சிறப்பை தருகிறது. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.